اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه يرفع عنه قال: سئل أي الصلاة أفضل بعد المكتوبة وأي الصيام أفضل بعد شهر رمضان؟ فقال: أفضل الصلاة بعد الصلاة المكتوبة الصلاة في جوف الليل، وأفضل الصيام بعد شهر رمضان صيام شهر الله محرم أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول النبي الكريم. அன்னைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, முஹர்ரம் நோன்பு நோற்பதனுடைய சிறப்புகள் ஏனென்றால் இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோற்று வந்ததுடைய ஒன்று. இதுதான் அன்றும் ரமலான் ஹிஜ்ரி 2 அன்று 2ஆம் ஆண்டுதான் ரமலான் கடமையானது. ஹிஜ்ரி 2ல இருந்தா நோன்பு ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்பது என்பது கடமையானது. அதுக்கு முன்பு வரை முஹர்ரம் மாதத்துடைய நோன்புகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது எப்ப வச்சிருந்தாங்க என்னங்கிறது அது 2 பின்னால் அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு அடுத்தபடியாக சிறந்த தொழுகை எது, ரமலானுடைய மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகைக்கு அடுத்தபடியாக சிறந்த தொழுகை நடு நிசியில் பெறக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகையாகும். ரமலானுடைய மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதம் நோன்பாகும் என்று விடையளித்தார்கள் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோன்புகளை பற்றி பார்க்கக்கூடிய சமயங்களில் முஹர்ரம் மாதத்துடைய அந்த 10வது நாள் ஆஷுராவுடைய தினம் அன்று நோன்பது சிறந்தது என்பதாக கூறுகின்றார்கள். நமக்கு ஏன் ஆஷுரா நோன்பு அன்னைக்கு கடமையா அந்த நோன்பை வலியுறுத்தி சொல்கின்றோம் அப்படிங்கிறத முன்னால் பார்த்திருக்கின்றோம். இருந்தாலும் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஏழை நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பல்வேறு வெற்றிகளை ஏற்படுத்தி தந்தது அந்த முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுராவுடைய தினமாக இருக்குது. அதனாலதான் யூதர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுராவுடைய தினம் 10வது நாள் அன்று அவர்கள் நோன்பு நோட்டாங்க. நீங்க ஏன் நோன்பு நோட்டிருக்கின்றீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னது, இன்றுதான் எங்களுடைய நபி தீர்க்கதரிசி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்றியது, செங்கடலில் இருந்து அல்லாஹ் தஆலா இவர்களை காப்பாற்றினான். அந்த 12 வெளியீசவர்கள் காப்பாற்றப்பட்டது. அந்த நன்றிக்கடனுக்காக நாங்கள் இன்று நோன்பு நோக்கின்றோம் என்பதாக சொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட நான் தான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன், அவர்களுக்கு மிகவும் நெருக்கமுடையவராக கடமைப்பட்டவராக இருக்கின்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஆஷுராவுடைய தினத்தன்று நோன்பு நோக்கக்கூடியது மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கிறது. மாதங்களில் அதுவும் முதல் மாதமாக இருக்கக்கூடியது. மாதங்களில் தொடக்கமாக முதல் மாதம் மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா போர் செய்வது இது போன்ற ஒரு கண்ணியமான மாதங்கள் 4 மாதங்கள் கூறப்பட்ட மாதங்களில் முஹர்ரம் மாதம் ஒன்று. துல்ஹஜ் முஹர்ரம் இரண்டும் அதே போல அன்றையும் பார்க்கும்பொழுது ஷாபானுடைய மாதம் இதுங்கிறது அந்த 4 மாதங்கள்ல குறிப்பிடக்கூடியதில்லை. இந்த முஹர்ரம் மாதம் இருக்குது ஆண்டுடைய தொடக்கம் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக
ஷஹ்ருல் முஹர்ரம் என்பது சொல்லக்கூடியது ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். மாதங்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மாதங்களில் சிறந்த மாதங்களில் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக இந்த மாதத்தை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அதனால் இன்னும் நோன்பு வைப்பதில் அடுத்தபடியாக ரமலானுக்கு பின்னால் மிகவும் விரும்பக்கூடியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பார்த்தால் அது முஹர்ரம் துடைய நோன்பை ஆஷுரா தர்தனுடைய நோன்பை நோற்பதில் சிறந்தது என்பதை இந்த ஹதீஸின் வாயில்களாக நாம் அறிய முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ள ஒன்றாக ஆக்கி அருள்வானாக. வாசல்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.